திமுக அதிமுக கட்சிகள் தேர்தலை சந்திக்க பயந்து இல்ல, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம். அவங்க ஒரு கட்சி தான் அங்கீகாரம் கொடுக்குது. தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்க மக்களை சந்திச்சு வெற்றி பெறாங்க. அப்ப இதெல்லாமே ஜனநாயக நடைமுறை. அதனால இது அந்தந்த கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் இதுக்கான பதிலை சொல்லணும். ரெண்டாவது, இப்ப அவங்க விருப்பப்பட்டு இது எங்க குதிரை பேரன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். காரணம் என்னன்னா, இப்ப அவங்க எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏதோ ஒரு வகையில. அதனால அவங்க இன்னொரு இயக்கத்துல போறது இது இப்போ நீங்க இது உதாரணம் சொல்லணும்னா, மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, அதே மாதிரி ராஜஸ்தான், ஹரியானா, இது மாதிரிப்பட்ட மாநிலங்கள்ல எல்லாம் பிஜேபி எப்படிப்பட்ட விஷயங்களை செய்து குதிரை பேரம் உண்மையாகவே நடத்துது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா, இது அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளுடைய விருப்பம் தான் என்னுடைய. அதனால குதிரை பேரம் என்பது நான் இங்கிருந்து எங்கேயாவது கடத்தி கொண்டு வச்சு அது மாதிரி செய்யக்கூடியதான் உண்மையான குதிரை பேரம். ரெண்டாவது, இப்ப தேர்தல் நடத்தினா ஒருவேளை இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வெற்றி பெற முடியாதுன்னு பயம் இருக்குன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அந்த பயம் இருக்குன்னா, அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இந்திய கூட்டணி, அதாவது ராகுல் காந்தியோ பாரத கூட்டணியில திமுக தான் முதன்மையா இருக்கு. இப்போ அந்த கூட்டணியில திமுக இருக்கிறதா சந்தேகம் இருக்கு சூழல்ல தாவேகாவுடைய ஆதரவு கட்சியான திருமாவளவன் இந்திய கூட்டணியில தாவேகாவும் இணைஞ்சு செயல்படுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது தேசிய அளவுல இந்தியா கூட்டணி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, மத சார்பற்ற ஒரு கூட்டணியா இயங்கணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு விதங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு நடைமுறை இருக்கும், பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. எங்களுடைய தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன விரும்புறாருன்னா, நம்ம ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அது மாதிரி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும்னு விரும்புறாரு. சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னு விரும்புறாரு. அந்த அடிப்படையில ஒரு மதசார்பற்ற நாடா இருக்கணும்னா அவங்க யாரு கூட இன்னைக்கு இந்திய அளவுல பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, ஆளுங்கட்சி பிஜேபி. அதனால மதசார்பற்ற அணிக்கு கூட தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை பாதுகாக்கணும். இப்போ மறுவரையறை வருது. கடந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அதை கடுமையா எதிர்த்தது. அதனால அவங்க இஷ்யூஸ், அதாவது பிரச்சனையினுடைய அடிப்படையில கொள்கை சார்ந்து அந்தந்த கட்சிகள் இது பாராளுமன்றத்துல அந்த இஷ்யூஸ் பேசிட்டு தான் முன்னெடுக்கும். என்ன அந்த எந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம கையாளணும். அந்த அடிப்படையில இன்னைக்கு நீங்க மறுவரையறை தமிழ்நாடு முழுவதும் மறுவரையறை பண்ணா நமக்கு எத்தனை தொகுதி போயிடும்னுள்ளதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன பிரச்சனை இருக்கோ அந்த அடிப்படையில பண்ற டைம்ல இந்தியா கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில் இருக்குது. காங்கிரஸ் தான் மக்களுக்காக போராடுது. அதனால அந்த முடிவை எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ குற்றஞ்சாட்டணும்னா எதை வச்சும் குற்றம் சாட்டலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் தான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஒரு கட்சி ஒரு பிரச்சாரம் இயக்கம் நடத்தினா கூட அதில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எல்லாம் மக்கள். அதனால எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உடனே கூப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனிதாபிமானத்தோடு தான் இந்த விஷயத்தை பார்க்குறோம். எல்லா காலங்களையும் இப்போ நான் கூட சட்டமன்றத்தில் இது மாதிரி இப்போ கடல் அலையில சிக்கி இறந்தவங்களுக்கு நீங்கள் முதல்வர் நிவாரணம் கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும் நானே கேட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் நான் இதை அரசியல் ரீதியாக நான் பார்க்கல.
இதை முழுக்க முழுக்க அங்க அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பம்லாம் நாங்களே காங்கிரஸ் கட்சியில நானே போய் பார்த்தேன். அவங்க எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க, ஏழ்மை நிலையில இருக்காங்க. அவங்க குடும்பத்துல ஒரு வேலை கொடுக்கறத நான் வந்து அரசியல் ரீதியா பார்க்கல, மனித நேயமா மனிதாபிமானமா பார்க்கறேன். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஓடியது யார் என்பது மக்களுக்கு தெரியும். கனிமொழி அதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி தோண்டி பேசுறதுல அர்த்தம் இல்லை. அந்த மக்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா அந்த குடும்பம் வந்து குறைந்தபட்சம் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு ஒரு அரசாங்கம் எல்லா காலகட்டங்கள்லையும் இது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. அது போன ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு, இந்த ஆட்சியில மட்டும் கிடையாது. அதனால அது அவங்க இறந்து போன குடும்பங்களுக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய உதவியை மனிதாபிமானத்தோட தான் பார்க்கணும். இது வந்து அரசியல் ரீதியா இதை பார்க்கக்கூடாது.